இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா இபிஎஃப்ஓ மற்றும் ஆதார் கார்டு சம்மந்தமாக மிகவும் முக்கியமான புதிய அறிவிப்பு ஒன்று வெளியாகி உள்ளது. அது என்னன்னு சொல்லிட்டு தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வேலைவாய்ப்புடன் இணைக்கப்பட்ட ஊக்கத்தொகை திட்டத்தின் நன்மைகளை பெறுவதற்கு பணியாளர்கள் பார்த்தீங்கன்னா தங்களின் பிஎஃப் கணக்குடன் ஆதார் எண்ணை கட்டாயம் இணைக்க வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது. இதற்கான கால அவகாசம் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 15ஆம் தேதி வரை மட்டுமே வழங்கப்பட்டுள்ளது. கடந்த 2024ஆம் ஆண்டு மத்திய பட்ஜெட்டில் வருங்கால வைப்பு நிதி அமைப்பின் புதிய திட்டம் அறிவிக்கப்பட்டது. ஊக்கத்தொகை வழங்கும் இந்த திட்டத்தின் கீழ் யுஏஎன் கணக்கெண்ணுடன் ஆதார் மற்றும் வங்கி கணக்கை இணைப்பது கட்டாயமாக்கப்பட்டது. இதற்கு முன்பாகவே பார்த்தீங்கன்னா இந்த இணைப்புக்கான கடைசி தேதி பலமுறை நீடிக்கப்பட்ட நிலையில் தற்போது பிப்ரவரி 15 வரை இதற்கான கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது. இதனால் பணியாளர்கள் விரைவில் இதை செய்ய வேண்டும். வேலைவாய்ப்பு பாதுகாப்புக்கு இந்த பிஎஃப் ஆதார் இணைப்பு கட்டாயமானது. இத்திட்டத்திற்கான அரசு பலமுறை அவகாசம் நீடித்துள்ளதால் மேலும் தாமதிக்காமல் பணியாளர்கள் இதனை உடனடியாக மேற்கொள்ள வேண்டியது அவசியமாகிறது என்று கூறப்பட்டுள்ளது. நீங்கள் கண்டிப்பாக இபிஎஃப் அக்கௌண்ட்டை உங்களுடைய ஆதார் கார்டு லிங்க் பண்ணியிருக்கணும் மற்றும் அதே சமயத்தில் உங்களுடைய பேங்க் உங்களுக்கு லிங்க் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஆதார் கார்டு லிங்க் பண்ணுறது பொறுத்தளவுக்கு நீங்கள் ஒர்க் பண்ணுற கம்பெனியில் சொன்னீங்கன்னா அவங்க ஆதார் கார்டு லிங்க் பண்ணி கொடுத்துருவாங்க. பேங்க் அக்கௌண்ட் பொறுத்தளவுக்கு நீங்கள் இசிஐ மெத்தட் லிங்க் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் ஆன்லைன் மூலமாகவும் லிங்க் பண்ணலாம். பேங்க் அக்கௌண்ட் எப்படி லிங்க் பண்ணுறது அதுக்கான ப்ரொசீஜர் என்ன மட்டும் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உங்களோட மொபைலில் ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கிங்க. அதில் கூகுள் சர்ச்சில் போயிட்டு இபிஎஃப்ஓ யுஏஎன் லாகின் சொல்லி டைப் பண்ணுங்க. அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுங்க. அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்துனே எம்ப்ளாயி ப்ராவிடென்ட் ஃபண்ட் ஆர்கனைசேஷன் யுஏஎன் சொல்லியிருக்கோம். அந்த வெப்சைட்டை கிளிக் பண்ணிங்கன்னா யுஏஎன் பாஸ்வேர்டு என்டர் பண்ணி லாகின் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதில் உங்களோட யுஏஎன் நம்பர் மற்றும் பாஸ்வேர்டு என்டர் பண்ணி கேப்சா கூட இருக்கும். அதை பார்த்து அப்படியே கரெக்டாக டைப் பண்ணிவிட்டு சைன்இன் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் சைன்இன் கொடுத்தீங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகிட்டு பிஎஃப் அக்கௌண்ட் கூட லிங்கான மொபைல் நம்பருக்கு 6 நம்பர் கொண்ட ஓடிபி வரும். அந்த ஓடிபி நம்பர் பார்த்து கரெக்டாக என்டர் பண்ணிவிட்டு கேப்சா கூட இருக்கும். அதை பார்த்து அப்படியே டைப் பண்ணிவிட்டு சப்மிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட அக்கௌண்ட் லாகின் ஆகிடும். லாகின் ஆன பிறகு லெஃப்ட் சைடில் டாப் கார்னில் 3 லைன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மேனேஜ்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா இதிலே தேர்டாக கேஒய்சின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகிடும். இதிலே பார்த்தீங்கன்னா எல்லா டீட்டெயில்ஸுமே கொடுத்துருப்பாங்க. பேங்க், பேன், பாஸ்போர்ட் சொல்லி 3 ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் பேங்க் அக்கௌண்ட் ஆட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இதில் பேங்க்குன்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட அக்கௌண்ட் நம்பர் ஏபிசி கோட் டீட்டெயில்ஸில் என்டர் பண்ணி கன்ஃபார்ம் கொடுத்தீங்கன்னா கன்ஃபார்ம் கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா ஓடிபி வரும். அதை வெரிஃபை பண்ண பிறகு உங்களுக்கான பேங்க் அக்கௌண்ட் லிங்க் பண்ணுற ரெக்வஸ்ட் சென்ட் ஆகிடும். அதன் பிறகு பிஎஃப் ஆஃபீஸில் செக் பண்ணி உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் இருக்க நேமும் இபிஎஃப்ஓ அக்கௌண்ட்டில் இருக்க நேமும் சேமாக இருந்தால் உடனடியாக அவங்க அப்ரூவல் கொடுத்த பிறகு லிங்க் ஆகிடும். அது நீங்கள் கரண்ட்லி ஆக்டிவ் கேஒய்சின்னு சொல்லியிருக்கும். பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணி லிங்க் ஆகிடுச்சுன்னு சொல்லி செக் பண்ணி பார்த்துக்கொள்ள முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். வேறு டவுட் இருந்தால் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.